வாழ்ந்த மக்கள் இந்த உலக பந்தில் எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து வாழும்போது கனடாவில் இப்படி ஒரு தை மாசத்துல பொங்கல் நெருங்கி வார மாசத்துல இப்படி ஒரு பாரம்பரிய நிகழ்வை தொடர்ந்து இவ்வளவு சிறப்பாக நடக்கும்போது கனடாவில் ஒரு சங்கம் வளர்த்தா இப்படித்தான் இருக்குமன்ற மாதிரி அவ்வளவு சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கு அங்கே எக்ஸ்பிரஸ் விவரம்னா அங்கே எக்ஸ்பிரஸ் கலைஞர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் பெரிய ஒரு பாராட்டுக்கள். என்னன்னா இவ்வளவு கலைஞர்களுக்கு அந்த மேடையை கொடுத்து எங்களோட கலை கலாச்சாரம் எல்லாத்தையும் வளர்க்கிறது. இப்படியான நிகழ்வுகளை பார்க்கும்போது இன்னும் நிறைய நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செலுத்தணும் என்ற ஒரு ஆர்வம் வருது. என்னன்னா இந்த மரபு திங்கள் சட்டமாக்குறதுக்கு 2014 ஆண்டு ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் பிசி கவர்மெண்ட் ஆப்போசிஷனாக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை அறிமுகப்படுத்தும் போது அது நிராகரிக்கப்பட்டது. இந்த தமிழ் மரபு திங்கள் தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த்துக்கு பிறகு 2வது தடவை 3வது தடவை வரும்போது திரும்ப அது நிராகரிக்கப்பட்டது. இனிமேட்டு இப்படியானதெல்லாம் தேவை என்று 2014 பிறகு 5வது தடவை அறிமுகப்படுத்தும் போது தான் அதை 5 தடவையும் செஞ்சது. இப்போ ரிட்டையர் பண்ணிட்டார் ஃபார்மர் எம்பிபி அப்புறம் மினிஸ்டராக இருந்தவர் டாட் ஸ்மித் அவர்கள். அவர் தான் 5 தடவையும் இதை அறிமுகப்படுத்தி 5வது தடவை இது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டு ஒன்டாரியோ மாகாணத்தில் தமிழ் மரபு திங்கள் தமிழ் ஹெரிட்டேஜ் சட்டமா வந்தது. இப்போ உலகெங்கும் இப்போ யூகேலையும் ஆஸ்திரேலியாவிலையும் இந்த தமிழ் மரபு திங்களை கொண்டாடுறதுக்கு அந்தந்த இடங்கள்ல ஒவ்வொரு ஆட்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி 2025 நாங்கள் இப்போ காலெடுத்து வச்சிருக்கிறோம். இந்த ஆண்டு வரப்போற 2026 மிக முக்கியமாக கனடா வாழ் தமிழ் உறவுகளுக்கு. என்னென்னா இங்க நான் பள்ளிக்கூடத்தில் போற காலத்திலிருந்து எங்களுக்கு ஒரு தமிழ் சமூக மையம் ஒரு கம்யூனிட்டி சென்டர் தேவை என்ற ஒரு கேள்வி ஒரு அவா எல்லாத்தையும் இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ அது கைக்கு கிட்ட மாதிரி நெருங்க வந்திருக்குது. அதாவது இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் அப்ளிகேஷன் முதல் முறையாக ஒன்டாரியோ கவர்மெண்ட் கையில் வரும்போது அதுக்கு அந்த அப்ளிகேஷனை உடனே அதை எடுத்து செய்யலாம் என்று அப்ரூவல் கொடுத்த பிரீமியர் டாக்ஃபோர்டுக்கு நம்ம இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் $12 மில்லியன் அதுக்கு நிதியை ஒதுக்கி பிறகு மற்ற 2 கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அவர்களோட சப்போர்ட்டை எடுக்கலாம்னு சொல்லி மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசு சப்போர்ட் பண்ணி அவர்களும் நிதி ஒதுக்கி பிறகு மாநகராட்சி போன மேயராக இருந்த மேயர் ஜான் டோரை கொடுத்து அவரும் $25 மில்லியன் நிலத்தையும் இலவசமாக தமிழ் கம்யூனிட்டி கொடுத்து 3 மட்ட அரசாங்கங்களும் ஒன்றா வந்து இந்த நிதியை ஒதுக்கி நிலத்தையும் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்குது. கனடாவில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு கம்யூனிட்டி சென்டர் ஒரு இனத்துக்கு ஒரு கம்யூனிட்டிக்கு செய்யறதா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. 4வதா அந்த சமூகமும் அந்த கம்யூனிட்டியும் அந்த பங்கை கொடுக்கணும். இந்த ஒரு 4வது பங்கை கொடுக்கணும்ன்ற இடத்துல இப்போ பலசார் ஒரு போர்டு தமிழ் கம்யூனிட்டி சென்டர் ஒரு போர்டு அமைக்கப்பட்டு அந்த போர்டில் அந்த 4வது கட்டமான தமிழ் மக்கள்கிட்ட அந்த நிதி சேர்ப்பு நடந்து கொண்டிருக்குது. 2027 முதல் இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் கட்டணும். அது அப்படி கட்டப்படாட்டி அந்த அவ்வளவு நிதியும் அந்த நிலமும் மறுபடியும் அந்த கவர்மெண்ட்ஸ்க்கே போய் சேரும். அதான் அந்த எழுதப்பட்டிருக்க ரூல்ஸ். இப்போ நாங்கள் இந்த பாரம்பரிய நிகழ்வை நாங்கள் இங்கே சைனீஸ் கல்ச்சர் சென்டரில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் வருங்காலங்களில் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதே ஆசையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட தமிழ் கம்யூனிட்டி சென்டரில் நாங்கள் செய்யறதுதான் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு அடையாளமாக இருக்கும். அடுத்த சந்ததிகள் அடுத்த ஜென்ரேஷனும் இவ்வளவு தூரம் காசு கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வும் செஞ்சு கொண்டிருக்கோம். இதை விட மிக குறைவாக நாங்கள் எங்களோட ஒரு தமிழ் கம்யூனிட்டி சென்டர்லேயே செய்யலாம். ஸோ அதுக்கான வேலை தான் நடந்து கொண்டிருக்குது. அதில் ஒரு ஆடிட்டோரியம், பிறகு முதியோர்களுக்கான இடம், பிறகு லைப்ரரி, அந்த லைப்ரரியில் எங்கள் மக்களுக்கு நடந்த இன அழிப்பை பெட்டி அதுக்கான இடங்கள் அப்படியான இடங்கள் ஒரு எப்படி ஊரில் நாங்கள் தமிழகத்தில் ஒரு அயலவர்களா எங்களோட பிள்ளைகளோட எங்கேயும் போய் சீர்கிறதாம் எங்களோட அம்மா அப்பா எங்கேயும் போவாத மாதிரி இது ஒரு முதியோர்களுக்கும் இளையவர்களுக்கும் ஏற்ற எல்லாரும் ஒன்றா வந்து இருக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கும். அது ஸ்டெயின்ஸ் ரோட்ல வர இருக்குது. எங்களோட ஸ்காப்ல ரூச் பார்க் தான் முடிஞ்ச அளவு இந்த 3 மட்டத்தில் இருக்க அரசாங்கம் ஒன்றா வந்த மாதிரி
தமிழ் சமூகம் ஒன்றா வந்துட்டா இந்த இவ்வளவு தூரம் இந்த வரலாற்றில் முக்கியமான ஒரு தமிழ் கம்யூனிட்டி சென்டர் கட்டி முடிக்கும் போது உலகத்திலேயே தமிழிடம் இந்தியாவுக்கு வெளியில நடக்க போற முக்கியமான ஒரு தமிழ் கம்யூனிட்டி சென்டரா இது அமையும். அது கண்டிப்பா நாங்கள் கட்டி முடிப்போம் என்ற நம்பிக்கை இருக்குது. உங்களோட ஆதரவை நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயமா செய்யலாம். மறுபடியும் I want to thank Vimalana, Anna Express and all the leadership team for hosting Parampariyam throughout last 5 years. And if Vimalana is in the backstage, I would like to call Vimalana to the stage to present a certificate on behalf